மாகாண ராஜா அவர்கள் எமது வடமாகாணத்தின் கல்விக்கூடத்திற்கு புதியவர் அல்ல. அன்று தொட்டு இன்று வரை கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை
காலத்திற்காலம் பல்வேறு விதமான முயற்சிகள் மத்திய கட்சி வழிகாட்டலின் கீழ் மாகாண கல்வி திணைக்களத்தாலும் வலிய கல்வி பல்கலையாலும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. அதில் மாகாண கல்வி திணைக்கள எங்கள் ஆசிரியர் மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த ஆசிரியர் மாநாட்டினது நோக்கம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணி எவ்வளவு மகத்துவமானது என்பதை ஒவ்வொரு ஆசிரியரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல அவர்கள் தங்களுடைய தொழிலை வாண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய தொழில் தொடர்பான தேர்ச்சிகளை திறன்களை அதிகரித்து அந்த தொழிலை ஒரு வாண்மையாளர்களாக உருவாக வேண்டும். அதே போன்று இந்த ஒன்று கூட்டலின் மூலம் அவர்கள் தங்களுக்கிடையே இருக்கின்ற அறிவினை திறன்களை ஏனையோருடன் பகிர்ந்து கொண்டு ஏனையோர்களையும் வளப்படுத்துபவர்களாக வழக்கமாக பேசுவது மிக சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்கள் தான் பேசுவார். இன்றைக்கு ஒரு 7 நிமிடங்கள் பேசியிருந்தார். அவர் சொன்ன T20 போட்டி நடைபெற்றது. இப்போது நாட்டிலே எல்லாவற்றையும் சுருக்கி விட்டார்கள். கிரிக்கெட்டிலையும் சுருக்கி அதை T20 என்று அழைக்கிறார்கள். ஈடன் கார்டன்ஸ் கல்கத்தா நாட்டிலே நகரிலே உள்ள ஈடன் கார்டன்ஸ் என்பது அங்கே இருக்கின்ற பெரிய ஒரு மைதானம். பிரித்தானியருடைய காலனித்துவ ஆட்சி காலத்திலே கல்கத்தா நகரம் பட்டுரை வீசி தேர்ந்தது. பெரிய நகரம் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களால் உருவாக்க ரொம்ப உத்தியாக இருக்கும். இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஆனால் மைதானத்துக்குள்ளே பெருந்தெருளான மக்கள் இருந்து போட்டியை பார்ப்பார்கள், நன்றாக விளையாடுவார்கள். இந்த ஃபைனல் மேட்ச் அகைன்ஸ்ட் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் இடையே நடைபெற்ற T20 ஃபைனல் மேட்சில் மேற்கிந்திய தீவுகள் தீபக கல்விகளில் ஆலோசகர்கள், அதிபர்கள், என்றும் இனிய என் ஆசிரிய உறவுகள், புங்குடுதீவு காரநகர் என்கிற மண் மனதில் இருந்துவிட்டால் வாணிகம் தான் தீபகத்தினுடைய மொழியாகப்படலாம். ஆனால் அறிவு கண் கொண்ட பார்வையில், முக்கியமாக நான் சொல்ல வருகிற செய்தி, அறிவு கண் கொண்ட பார்வையில் தீபகத்துக்கு ஒளி என்பது கல்வி. இந்த புத்தகத்துக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய கலைக்களஞ்சியம் பார்த்தும் எப்பேற்பட்ட அறிஞரோடு ஆராய்ந்தும் இதைவிட ஒரு நல்ல தலைப்பு ஒரு பெயரை வைத்திருக்க முடியாது. அதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டது. சுருக்கமாக அவர் சித்திரக்கலையிலே கைதேர்ந்தவர். அந்த கலைக்குரிய அடிப்படை என்னவென்றால் அந்த கலை மீதான ஆர்வம், ஈடுபாடு, ரசனை. பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு மனோபாவப்படியே படிச்சா வீட்டுக்கு சுற்றி தானே செய்ய முடியும்.
செய்யல சார் அந்த பாதுகாப்பு வினா வந்தது அதுல 42 விதமான வேலைகள்லாம் பிரிவுகள் நாங்கள் செய்திருக்கோம் அடக்கி